ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த கிராமத்தில் இவர் பிறக்கிறாரு. இந்த குழந்தையை கொள்வதற்கு சுற்றி இருக்கிற ஜோசியன், இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர்கள், மூத்தவர்கள்லாம் சொல்கிறாங்க, அடுத்து துணை முதலமைச்சராக வரப்போகிற உதயநிதியை தலித் அரசியல் குழு தள்ளிவிட்டார் மாரி செல்வராஜ். எங்கள் சேரி பகுதியில் மேட்டுக்கு குடி சாதி பைக்கை வச்சுருவாங்க. தேவர் காலடி மண்ணு போற்றி பாடடி பண்ணு, இந்த பாட்டை வச்சா நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள். இந்த படம் எடுப்பது, கோடிகளை வாங்குவது, பிஎம்டபிள்யூ வாங்குவது, பென்ஸ் வாங்குவது, ஆடி கார்டு வாங்குறது தான் 2 பேருக்கு கொள்கையா? பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வாழை அப்படின்ற ஒரு படம் தமிழ் சினிமாவை பயங்கரமாக ரூல் பண்ணிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, பார்த்துட்டு வர டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அழுகுறாங்க வெளியே ஸோ அந்த மாதிரியான படத்தை எடுத்தவர் தான் மாரி செல்வராஜ் அவர்கள். இவர் நிறைய ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக இந்த மாதிரி படங்கள் எடுத்து குரல் கொடுத்திருக்காரு. யார் இந்த மாரி செல்வராஜ் அவர்கள்? அவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தார்? இல்லை, மாரி என்பது அவருடைய பெயர், செல்வராஜ் அவங்க அப்பா பெயர். இது இயற்கையாகவே அவர்கள் வைத்த பெயர். சினிமாவுக்காக அவர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய அப்பா பெயரையும் சேர்த்து மாரி செல்வராஜ். சினிமாவில் எல்லாருமே தன்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்ல மாட்டான். சினிமாவுக்கு தகுந்த மாதிரி மாடர்னாக, நவீனமாக மாற்றிக்குவாங்க. ரஜினி பேரை சிவாஜி ராவ் கெய்க்வாட், இதுதான் அவருடைய பேர். ஆனால் அவர் என்ன பேரில் இருக்கார்? ரஜினிங்கிற பேரில் இருக்கார். விஜய ஜோசப், இதுதான் விஜய் பேர். இப்படி பல பேருக்கு பல பெயர். அப்பா அம்மா வைத்த இயற்பெயரோடு யாரும் இருப்பதில்லை. ஆனால் மாரி செல்வராஜ் அப்பா அம்மா வச்ச பேர், அவர்களுடைய இயற்கை வழி, இயற்கையான வாழ்க்கை, இதை அத்தனையும் தத்ரூபமாக திரைப்பட உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவர். இவர் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு அடர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த கிராமத்தில் இவர் பிறக்கிறார். அதாவது புளியம் குப்பம், இதுதான். இவர் 5 குழந்தைங்க. 5ஆவதாக பிறந்த ஆண் குழந்தை. 5ஆவது ஆண் குழந்தைனா நீங்கள் கிராமத்தில் அது ராசி இல்லாத குழந்தை. இந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அபசகுணம். இந்த குழந்தையை கொள்வதற்கு சுற்றி இருக்கிற ஜோசியன், இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர்கள், மூத்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுறா, 4 பேர் எனக்கு மகனாக பிறந்திருக்கிறார், 5ஆவதாக என்னுடைய கணவனே பிறந்திருக்கார். இந்த குழந்தை தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிற குழந்தை. இப்படி அந்த அம்மா அந்த குழந்தைய 4 குழந்தைகள் வளர்த்த போது இல்லாத ஒரு கரிசனத்தை 5ஆவது குழந்தையோடு அதிக கவனம் செலுத்துகிறார் அந்த அம்மா. அப்போ அவங்க அப்பா, கல்விதான் உங்களை மாற்றும், கல்விதான் உங்களை அடுத்த நிலை கொண்டு போகும். அதனால் 5 பேருக்கு நல்ல கல்வி கொடுக்குறாரு. மாரி செல்வராஜுக்கு வழக்கறிஞராக லா காலேஜில் சேர்த்து விடுறாரு. லா காலேஜில் படிக்கிற மாரி செல்வராஜ் சினிமா ஆர்வத்தில் சென்னை வர்றார். ஏன்னா அவங்க அப்பா ஒரு கூத்து கலைஞர், அவங்க அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞர். அப்போ இயற்கையாகவே இந்த ஜீனில் என்ன இருக்குது? கலை இருக்குது. இயற்கையாகவே கலைஞனுக்கான உணர்வு இருக்குது. சென்னை வர்றாரு, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே சினிமா கிடைக்கும்னு தெரியல. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நீங்கள் சினிமா பார்ப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. சென்னையில் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாரு,
இப்படி பல இடங்களில் வேலை செய்கிறார். ஏன்னா அப்போ இவருக்கும் இவர் குடும்பத்துக்குமான உறவு இது கட்டாயி போச்சு. பையன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானேன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. அவங்க அண்ணன் ஒரு தாசில்தார், கண்டிப்போடு வளர்த்துறார். அப்பா அம்மாவை ஏமாத்திடுவார், அண்ணனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா எதிர்காலம் கல்வி தான் உனக்கு மாற்றம். அதனால் கல்வி என்பது நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வி தான் நம்மை முன்னிறுத்தும். அதனால் கல்வி தயவுசெய்து எப்படியாவது லா காலேஜை முடிச்சிருக்கிறார். ஆனால் முடிக்காமல் சினிமா ஆர்வத்தில் சென்னை திரிகிறாரு. அவங்க அண்ணனுக்கு அது வருத்தம். அதன் பிறகு இவருக்கு அறிமுகமானவர் டைரக்டர் ராம். அவர் என்ன படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னா, தமிழ் புரட்சியாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது கற்றது தமிழ். படம் எடுத்துட்டு இருக்கிற பொழுது அவருக்கு பல உதவியாளர்கள், அதில் இவரும் ஒருத்தர். என்ன வேலைன்னா, நீங்கள் அவர் அலுவலகத்தில் 20 உதவியாளர் இருக்காங்க, இவர் 21ஆவதாக சேர்ந்துக்கிறார். டீ வாங்கி கொடுக்கறதுலேருந்து, துணி துவைத்து போடுவதிலிருந்து, அலுவலகம் பெருக்குவதில், சமையல் செய்வது, இதுதான் இவருடைய வேலை. இப்படி இருக்கிற 20 பேரில் இவரும் ஒருவர். ஒரு நாள் இரவில் நீங்கள் அந்த டைரக்டர் ராம் நீங்கள் டீ சாப்பிட போகலான்னு பார்க்குறாரு. ஒரு ஆளும் இல்லை. அப்போ யார் இருக்கா? மாரி செல்வராஜ் இருக்கார். தம்பி வாடா, துணைக்கு வா போகலாம். நீ எங்கடா வேலை பார்க்குற? ஐயா உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்குறேன். 20 பேர் வேலை பார்த்ததுனால உன்னை எனக்கு மறந்துட்டேன். எந்த ஊர் அப்படிதான் கேட்குறாரு. யார்? டைரக்டர். ஐயா எனக்கு திருநெல்வேலி பக்கம். அப்படியா? எனக்கு திருநெல்வேலி பக்கம் தானே. இப்படி 2 பேரும் பேசிட்டு போய் இரவில் நடந்து காலால் நடந்து போய் டீ குடிச்சிட்டு வர்றாங்க. வந்தால் இரவில் ஒரு தொலைவு நீங்கள் வாக்கிங் போகிறது அவருடைய பழக்கம், இந்த டைரக்டர் ராமுக்கு. போயிட்டு வரும்போது தெரு நாய்கள், ஏன்னா அது வீதிக்குள்ளே புதுசாக யாரோ ஒருத்தன் வர்றான். ஏன்னா இரவு காவலர்கள் பூரா தெரு நாய் தான் பல வீதிகளில். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு 10-20 நாய் அந்த தெருவில் இருக்கிற நாய்கள் பூரா அவர் சுற்றி இருக்கு. விளவெழுத்து போகிறார். யார்? டைரக்டர் ராம். இந்த இளைஞர் என்ன பண்ணுறான்? 10 நாயையும் லாவகமாக கையாண்டு அதை விரட்டி விட்டுறான். அப்போ பார்க்குறாரு, என்னடா தம்பி, இந்த நாயை பார்த்தா நான் பயந்து நடுங்கி 10 நாயை நம்மளை ராத்திரியில் 1 மணிக்கு கடிச்சா நம்மளை கேட்குறதுக்கு நாதி இல்லைடா. நாய் சொந்தக்காரன் கூட வரமாட்டான், நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான். இந்த நாய்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம கதை இன்னையோடு முடிஞ்சு நினச்சேன். இந்த நாய்களை மிக லாவகமாக கையாண்டு இதை வெளியே விரட்டி விட்டைய. உனக்கு என்னடா நாயை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு கேட்குறாரு. இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் நாய் நிறைய வளர்ப்போம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு பாதுகாப்பே நாய் தான். அப்போ நாய் வளர்ப்போம். அப்போ நாயை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியும். கோபக்கார நாய் எது, பாசக்கார நாய் எது, இப்படி எனக்கு இந்த நாய்களை கிராமத்தில் நான் பல நாய்களோடு பழகியிருக்கேன். அந்த பழக்கத்தில் இதில் இப்போ விரட்டி விட்டேன். சரி, நீ இனிமேல் எனக்கு ஆஃபீஸ் பாய் இல்லை, என்னுடைய உதவியாளர். டீ பாயாக இருந்து என்னவா மாறுறாரு? உதவியாளராக மாறுறார். இதுதான் மாரி செல்வராஜனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. அதன் பிறகு டைரக்டர் ராம் என்ன பண்ணுறாரு? எந்த ஆலோசனையாக இருந்தாலும் சரி, தம்பி டேய் மாரி செல்வராஜே வா, இந்த வேலையை நீ செய், அந்த வேலையை நீ செய், இப்படியெல்லாம் பண்ணி கற்றது தமிழ் எம்ஏ. இந்த படம் இது தமிழ் படித்தவர்கள், தமிழில் பட்டம் வாங்கியவர்கள், எந்த விதமான அரசு பதவிக்கோ தனியார் பதவிக்கோ எந்த வேலை வாய்ப்போ அடைய முடியாது. நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசினால் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். தமிழ்நாட்டில் தமிழ் மீடியத்தில் படித்தவன் எந்த வேலையும் கிடைக்காது. தெருவாக தெரிய வேண்டியது தான். தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பண்டிட்டுகள் இருந்தாங்க.
அவர்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழாசிரியர் இருந்தான் தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதை கருணாநிதி காலத்தில், திராவிட இயக்க காலத்தில் அதை ஒழித்து ஒன்றும் இல்லாமல், தமிழ் வாத்தியானே இல்லை, தமிழ் பண்டிட்டே இல்லை, தமிழ் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தமிழே படிக்காமல் ஒருத்தன் டாக்டரேட் பண்ணலாம், இப்படி திராவிட ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தை தமிழ் படித்தவனுடைய நிலைமையை முழுமையாக சொன்ன படம் தான் கற்றது தமிழ். இதில் தான் சினிமாவை தெரிந்து கொண்டார் மாரி செல்வராஜ். இப்போ இந்த மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போற்றப்படுகிற படம் எதுனா வாழை. நீங்கள் அவர் முதல் படம் ரஞ்சித்தை வச்சு எடுத்தார், பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன். அதை விட வாழை பேசுகிற படமாக மாறி இருக்கு. ஏன்னா நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்று பாசனத்தில் வாழை தார் வெட்டுவது கூலி விவசாயிகள். கூலி விவசாயிகள் வாழை தாரை வெட்டி வாழைத்தாரை வேனில் ஏற்றி விடணும் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு. அப்போது ₹1 கூலி கேட்குறான், ₹1 கூலி அதிகமாக கேட்குறான். இதனால் வாழைத்தோப்பு பண்ணையார்கள் என்ன பண்ணிட்டான், உனக்கு ₹1 கொடுக்க முடியாது, ₹1 கொடுக்கறதாக இருந்தால் உங்களை அழைத்து கொண்டு விடுகிற வேனை நான் நிறுத்திடுவேன். ஏன்னா ஒரு 50 பேர் வரும்போது 50 பேர் எதில் வருவாங்க, தனியாக வேனோ லாரியோ அனுப்பி கூப்பிட்டு வருவான். எங்கள் தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தர் வீடு ஒரு பக்கம் இருக்கும், அவர்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் ₹1 கூலி கேட்டதுக்கு பின்னாடி வேனெல்லாம் அனுப்ப முடியாது. வாழை ஏற்றி போகிற வேனில் வந்துரு, வாழை ஏற்றி போகிற வேனில் போயிரு, லோடோடு லோடு, வாழைத்தாரோட வாழைத்தாறு, அரிசி மூட்டையோட அரிசி மூட்டை, உப்பு மூட்டையோட உப்பு மூட்டை, சக்கரை மூட்டையோட சக்கரை மூட்டையை மனுஷன் போகணும். ஒரு லாரி வளைவில் அதிக லோடு, 21 பேர் மேலே உட்காந்துருக்கான். அந்த 21 பேரோட போய் நிலை தடுமாறி 21 பேரும் வாழைத்தாறு விழுந்து இறந்துடலாம். உண்மையாக நடந்த கதை திருநெல்வேலியில். இதைத்தான் வாழை படத்தில் அந்த தத்ரூபமாக ₹1 கூலி நீங்கள் வாழைத்தாறு வாங்கிறதுக்கு மக்கள் படுகிற கஷ்டத்தை அப்படியே வாழையில், இந்த வாழைங்கிற படத்தில் சின்ன வயசில் மாரி செல்வராஜ் பட்ட கஷ்டத்தை அங்கே அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது தோப்பு துறவு இல்லாதவன் கூலி விவசாயிகள் படுகிற கஷ்டத்தை அப்படியே வடித்து கொடுத்துருக்கிற படம் தான் வாழை. அத்தனை பேரும் பாராட்டுறான். ரஜினி, கமல், விஜய், அஜித் பாராட்டாத ஆளுகளே இல்லை, திருமாவளவன் உட்பட. ஏன்? கம்யூனிசம் அதில் இருக்கு, அம்பேத்கரிசம் இருக்கு அதில். நீ உழைக்கிற மக்களுடைய மரண வழியை பதிவு செய்த படம். அதான் பார்த்தவங்க அழுதுட்டு வரோம். இப்போ இந்த இளைஞர் எங்கே தயாரானான்னா முழுக்க முழுக்க கற்றது தமிழ் எம்ஏ அந்த ராமுன்றது தான். ராமுட்ட படம் பெரிய படம், வெற்றி படம். ஆனால் வியாபார ரீதியாக அது வெற்றி அடையவில்லை. அப்போ அவர்கிட்ட இருக்கிற உதவி இயக்குனர் பூரா கிளம்பி போயிடுறான். இவருக்கு போக்கிடமே இல்லை. போக்கிடமே இல்லாத பொழுது எங்கே தங்கிடுறாரு? ராம் அலுவலகத்திலே தங்கிடுறாரு. அப்படி அங்கே தங்கிய பிறகு அவர் தான் இந்த இளைஞனை உற்சாகப்படுத்துகிறார். சிறுகதை எழுது, ஆனந்த விடனுக்கு எழுது, குமுகத்துக்கு எழுது, இப்படி எல்லா ஊடகங்களுக்குமான கதை எழுதுகிற ஒரு கலைஞனாக, திரைக்கதை, வசனம், பாடல், சிறுகதை, இப்படி இவருடைய திறமையை கொண்டு வந்தவர் அந்த ராம் டைரக்டர் தான். அப்போது ரஞ்சித் உடைய தொடர்பு ராம் இருக்கிற காரணத்தினால இவங்கள்ட்ட ஒரு 10 கதை இருக்குப்பா, நல்ல இளைஞன், இந்த கதையை கேளு, பிடிச்சா படம் பண்ணு. யார்? ராம். யாருக்கு அனுப்புகிறாரு? ரஞ்சித்னு அனுப்புகிறாரு. ரஞ்சித் பார்க்குறாரு, சரி ஒரு தலித் இளைஞன் வழியோடு இருக்கான், அந்த மக்களுடைய வழியை பிரதிபலிப்பான். ஏன்னா இந்த இளைஞனுக்கு நிறைய தலித் அரசியல் தெரியும், தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகிற பாடு தெரியும், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேனு நிறைய கதை கேட்குறாரு. கதை கேட்டதில் பரியேறும் பெருமாள், இது
சின்ன பட்ஜெட்டாக இருக்குது, நல்ல கதையாக இருக்குது, இளைஞன ஆர்வமாக இருக்கான். அப்போ இந்த இதை படமாக்குவோம் என்று முடிவு பண்ணி டைரக்டராக மாரி செல்வராஜுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்றாரு. மாரி செல்வராஜ் முதல் நாள் படப்பிடிப்பு குழுவெல்லாம் வந்துருச்சு. படப்பிடிப்பு ஆரம்பிச்சிச்சு. படப்பிடிப்பு ஆரம்பித்தா இவருடைய புது இயக்குனர்ன சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள். அப்போது ஃபோனை போட்டு ராமுட்ட அழுகிறார். அண்ணா, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, புதுமுகம் டைரக்டரு, இவன் என்னையா எடுத்து கிழிக்கிறான்னு நினைக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறது, இப்படியே விட்டுட்டு ஊருக்கு போயிட்டுமாங்கிறார். அட பாவி, இப்படி தாண்டா இருக்கும் இந்த துறையை, இப்படிப்பட்ட துறை தான், நீ ஜெயிச்சு முன்னுக்கு வருவடா, உனக்கு என்ன தெரியுமா அது செய். சொன்னது யார்? டைரக்டர் ராவ். அவர் தான் அவருடைய ஆசை. ரஞ்சித் இவரை நம்பி இவரை இயக்குனராக முழு பொறுப்பை கொடுத்த பிறகு இந்த இளைஞன் ஒரு தடுமாற்றத்தின் நடுவில் பரியேறும் பெருமாள் நீங்கள் உழைக்கிற மக்களுடைய வழியை, தலித் அரசியலை முழுமையாக வடித்தெடுத்து கொடுக்குறார். பல முறை ஃபோனை போட்டு சரண்ட ராமுட்ட அழுகிறார். அண்ணா, இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்குண்ணே, இந்த படத்தை எடுத்து ஜெயிச்சா தான் என்னை டைரக்டராக இயக்குனராக ஏற்றுக்கொள்ளுவான் அந்த சினிமாக்காரன், இல்லைன்னா என்னை சினிமாக்காரனாகவே டைரக்டராகவே என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியை மறுக்கிறாங்க, நான் பல போராட்டம் பண்ண வேண்டியிருக்கேனே. இதுதான் அந்த படம் நடந்து கொண்டு இருந்த பொழுது ராமுக்கு தொடர்ச்சியாக சோர்வு. ஆனால் ராமனுடைய உற்சாகம்தான் இவரை ஒரு பெரிய இயக்குனராக மாற்றியது. பரியேறும் பெருமாள் வெளியே வந்த பிறகு மிகப்பெரிய வெற்றி, திரைப்படமே கொண்டாடுது. எப்படா இவ்வளவு ஒரு திறமை இந்த மாரி செல்வராஜுக்குள்ள ஒளிஞ்சு கிடந்தது, எப்படி இவன் இவ்வளோ நாளாக கண்டும் காணாமல் திரைப்பட உலகை இவனுக்கு கண்டுகொள்ளவே இல்லை. இதுதான் பரியேறும் பெருமாள் மிகப்பெரிய விவாதத்தை, சர்ச்சையை உண்டு செய்த படம். அதன் பிறகு நீங்கள் கர்ணன் படமும் அதே கதை தான், தலித் அரசியல் தான். கண்டா வர சொல்லுங்க கர்ணனை, கையோடு கூட்டி வாருங்கள். இந்த படம் அடுத்த வைரக்கல், மாரி செல்வராஜனுடைய கிரீடத்தில் வைத்த இன்னொரு பெரிய கல். அந்த படம் நீங்கள் கர்ணன் படம் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. வியாபார ரீதியாக வெற்றி பெறவில்லையே தவிர, எல்லா பரியேறும் பெருமாளுக்கு அனைத்து விருதுகளும் கிடைச்சது, தேசிய விருதை தவிர. அதே போல தான் கர்ணன் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் கர்ணன் படம். அடுத்து நீங்கள் மாமன்னன் படம் ஜெயலலிதா காலத்தில் எடுக்காமல் தனபால் என்கின்ற ஒரு அருந்ததியரை மிகப்பெரிய அங்கீகாரம், அமருவதற்கே போராட வேண்டியது, சரிசமமாக அமருவதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய தேவை இருந்தது. இதுதான் மாமன்னன் படம். இன்னைக்கு அதாவது பெரிய விமர்சனம் என்னன்னா, அடுத்து துணை முதலமைச்சராக வரப்போகிற உதயநிதியை தலித் அரசியலுக்குள் தள்ளிவிட்டார் மாரி செல்வராஜ், இப்படின்னு விமர்சனம் வந்தது. அவர் தலித் மக்களுக்குமான பிரதிநிதியாக இருக்கார். தலித்துக்கள் தான் அரசியல் உரிமை தேவைப்படுகிறது, தலித்துக்களுக்கு தான் உரிமை தேவைப்படுகிறது, தலித்துக்களுக்கு தான் உணர்வு தேவைப்படுகிறது, கல்வி தேவைப்படுகிறது, அரசியல் தேவைப்படுகிறது. அம்பேத்கர் சொல்றாரு, எதிரிகளை கூட அரசியல் மையப்படுத்து, எதிரிகளை அரசியல் மையப்படுத்தினா உன்னை ஏற்றுக்குவான், எதிரிய நீ எதிரியாக பார்க்காதே. அம்பேத்கருடைய வாசகம். இதை மாரி செல்வராஜ் மாமன்னன் படத்தின் மூலம் நீங்கள் பிரதிபலித்தார். நீங்கள் தனபால் அமைச்சராக இருக்கார், உணவு அமைச்சர். அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வந்த அத்தனை அமைச்சர்களும் அவர் அருந்ததியர், ஒடுக்கப்பட்ட சாதி, அருந்ததியர் சமூகம்னு ஒரு ஆள் சாப்பிடாமல் போயிட்டான். ஜெயலலிதாட்ட போய் அழுகிறார்,
மணமகனை மணமனை கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அழுகிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்ன அம்மா எல்லாரும் அமைச்சர் வந்தாங்க என் வீடு கல்யாணத்துக்கு, நான் ஒடுக்கப்பட்ட சாதி, அதனால் சாப்பிடாமல் போயிட்டாங்க. அனைவரும் எந்திரிச்சு உனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் உட்பட, நீ தான் சபாநாயகர். இப்படி ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் தனபால். இந்த தனபாலுடைய கேரக்டர் தான் மாமல்லன் படம். மாமல்லன் படத்தில் யாரை நடிக்க வைக்கிறாரு? உதயநிதியை நடிக்க வைக்கிறார். இதுதான் மாரி செல்வராஜுடைய மாபெரும் வெற்றி. மாரி செல்வராஜை பொறுத்தவரை நீங்கள் ரஞ்சித், மாரி செல்வராஜ் இரட்டையர்கள். இந்த இரட்டையர்கள் 2 பேரும் இணைந்து பணியாற்றினால் இன்னும் பல தலித் அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் 2 பேருக்குமான முரண்பாடை நீங்கள் சிறை உலகத்தைச் சேர்ந்த 2ஆம் கட்ட அரசியல்வாதிகள் உருவாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வருது. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் பிரிய போகிறார்கள். 2 பேருமே நீங்கள் தலித் அரசியலிருந்து அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலை, இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திமுகவோடு ஒட்டி உறவாடுகிறாரு ரஞ்சித் குற்றச்சாட்டை சொல்கிறார். திமுகவை எதிர்த்து அரசியலே பண்ணலை, நீல அரசியலே பண்ணலை, தலித் அரசியலே பண்ணலை. இந்த குற்றச்சாட்டை மாரி செல்வராஜ், நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசியல் மாரி செல்வராஜ், ரஞ்சித்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட தலித் பறையர் அரசியல். 2 சமூகம் தான் ஒடுக்கப்பட்ட சமூகம். இவ 2 பேரும் பிஆரும் பிஎல்லும் 2 பேரும் ஒற்றுமையாக நின்றால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும். இவர்கள் அடுத்து திருமாவளவன் 3 பேர் 3 பேரும் ஓரணியில் நின்றால் திரைப்படத்தில் வருகிற இந்த புகழும் பெருமையும், அரசியலில் வருகிற திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழும் பெருமையும் ஒன்றிணைக்கப்பட்டால் இது மிகப்பெரிய சக்தியாக மாறும். இதுதான் மாரி செல்வராஜ் மீது, ரஞ்சித் மீது மற்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். இப்போ வாழை படம் பிரமாண்டமாக ஓடுது. மு.க. ஸ்டாலின் பார்க்குறா, திருமாவளவன் பார்க்குறா, அனைத்து கட்சி தலைவர்கள் பார்த்து பாராட்டுறாங்க. ஆனால் இதனுடைய தீர்வு என்ன? இதோட ரிசல்ட் என்ன? படம் எடுத்துகிட்டு அடுத்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ண போயிடுறதா? அப்போ ரஞ்சித்திட்ட இதே கேள்வி தான் இருக்குது, மாரி செல்வராஜில் இதே கேள்வி தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் மாமன்னர் படம் வெளியாகும்போது சொல்கிறாரு, எங்கள் சேரி பகுதியில் மேட்டுக்கு குடி சாதி மைக்கை வச்சுருவாங்க, தேவர் காலடி மண்ணு போற்றி பாடடி பண்ணு, இந்த பாட்டை வச்சா நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த பாட்டை எங்களுக்கு வருகிற பொழுது நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு பாட்டு இல்லையே, அம்பேத்கருக்கு பாட்டு இல்லையே, ரெட்டமலை சீனிவாசனுக்கு இப்படி பாட்டு இல்லையே, இப்படி இந்த உறுத்தல் இமானுவேல் சேகரனுக்கு இல்லையே அந்த பாட்டு, இதெல்லாம் என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. அதன் விளைவு தான் மாமன்னன் படம். என்ன எங்க திரையுலகத்தை நோக்கி என்னை நகர்த்தியது? திருநெல்வேலியில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த நான் எப்படி திரைப்பட உலகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய வழியை நான் பல படங்களை பிரதிபலியிருக்கேன். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்ன, வாழை, இது எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த சமூகம் எப்படி நசுக்குகிறது, அவர்களை அதை எப்படி உடைச்சிட்டு மேலே வர்றான், இந்த கதையை தான் நான் தொடர்ந்து பதிவு பண்ணுகிறேன்னு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். ஆனால் அவர் மீது, ரஞ்சித் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, திருமாவளவனோடு முரண்படுகிறீர்கள், திருமாவளவனோடு முரண்படுறீங்க. திருமாவளவனை நீங்கள் சிதம்பரத்தில் 2000-3000 ஓட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுறாரு. எதிரிகள் பூரா ஒன்றா இருக்கான், நீங்கள் அங்கே போயிருக்கணுமா இல்லையா? மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் நீங்கள் அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனை உங்கள் சினிமா கிளாமரில் நீங்கள் 3000-4000 ஓட்டில் ஜெயிப்பதற்கு திண்டாடுகிறான், எதிரி தோற்கடிக்க முயற்சிக்கிறானா, நீ களத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? படம் எடுப்பது, கோடிகளை வாங்குவது, பிஎம்டபிள்யூ வாங்குவது, பென்ஸ் வாங்குவது, ஆடி கார்டு வாங்குறது தான் 2 பேருக்கு கொள்கையா?
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படணும்னா உங்களுடைய சக்திகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். படத்தில் நடக்கிறது நிஜமாக நடக்கணும்னா பிரிஞ்சு கிடக்கிற இந்த மக்களை ஒன்று திரட்டணும். ஒன்று திரட்டுவது தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை செய்யும். அம்பேத்கர் சொல்றதை போல எதிரிய அரசியல் சொல்லிக் கொடு, எதிரிக்கு அரசியல் மயப்படுத்து என்பதுதான். அதை செய்ய 2 இளம் இயக்குநர்களும் தவிர்த்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நீங்க இருக்கு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவருடைய திருமணம் எப்படின்னா, சிறுகதை எழுத்தாளராக ஆனந்தவிடம் குமுதத்தில் எழுதும்போது இவருக்கு ஒரு வாசகி அறிமுகமானார். அந்த அம்மா சேலம், இவர் திருநெல்வேலி. வாசகி, அதன் பிறகு காதலி, அதன் பிறகு அவரே மனைவி. இந்த ராமோடு கோயம்புத்தூருக்கு ஒரு பயணம் போகிறார். போகும்போது ஒரு 5 நிமிடம் ஓடி போய் அந்த காதலியை சந்திச்சுட்டு வர்றார். எங்கே? சேலம் ரயில்வே ஸ்டேஷனில். அப்போது ராம் கேட்குறாரு, 5 நிமிஷத்தில் போகும்போது மிக உற்சாகமாக போனால் 5 நிமிடத்தில் யாரையும் சந்திச்சுட்டு வருகிற பொழுது அதை விட பிரகாசமாக இருக்க யாரை சந்திச்சேன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, யாரை சந்தித்தாய் சொல்லு. என்னுடைய வாசகி, அவள் காதலி, எதிர்காலத்தில் மனைவியாக போகிறவள். நானே கதை வசனகர்த்தா, டைரக்டரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள், உன்னோட கடைசி வரை பயணப்படுவாள். உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. அவங்க அப்பா அம்மா குடும்பம் 2 குடும்பத்தையும் இணைத்து திருமணம் செய். சொன்னது யாரு? நீங்கள் டைரக்டர் ராம். அவர் தான் குரு, அண்ணன், தம்பி, அப்பா அம்மா இவரை செதுக்கியதில் அந்த டைரக்டர் ராம் தான். 2 வேறு வேறு சமூகங்கள், 2 வேறு வேறு ஜாதிகள். ஆனால் 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கி, நீங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவன் இவ்வளோ பெரிய டைரக்டராக வருவானா, இவ்வளோ பெரிய ஆளுமையா, இவ்வளோ பெரிய அறிவு இருக்கா, இவ்வளோ பெரிய வசனகர்த்தா, ஒரு பெரிய படைப்பாளி, இதெல்லாம் அவங்க கற்பனை பண்ணல. 2 பேரும் ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இப்போ இவருடைய படத்தில் அந்த அம்மா தான் இன்னைக்கு வாசகி, காதலி, மனைவி, இன்றைக்கு பட தயாரிப்பாளர். இவ்வளவு பெரிய சமூக அந்தஸ்தை வழங்கிய மாரி செல்வராஜ் உண்மையாவே சமூக கட்டுப்பாட்டுகளை உடைத்தெறிந்திருக்கிறார். ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ண, ஒரே ஜாதி, சண்டை வம்பு தும்பு வேற ஜாதி, இதை உடைத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இதையும் உடைத்தெறிந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய பார்க்கப்படக்கூடிய விஷயம். 2வது, இவர்கிட்ட விக்ரம் தன்னுடைய மகனை துருவ கொடுத்து ஒரு படம் எடுத்து அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானி. முதல்ல யார்கிட்ட ஏமாந்தார்? பாலா, சைக்கோ பாலாட்ட ஏமாந்தார். 10 கோடியை கொடுத்து 2 கோடிக்கு படம் எடுத்து 8 கோடிக்கு இன்னைக்கு சீட்டிங் பண்ணிட்டார், ஏமாத்திட்டார் பாலா. இப்போ அந்த துரு என்ற இளைஞனை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? மாரி செல்வராஜன் கொடுத்துருக்காரு. பைசன், பைசன்னா காட்டெருமைன்னு அர்த்தம். இந்த படம் துருவுக்கு ஒரு மிகப்பெரிய துருவமாக மாறும். இதுதான் இப்போ இந்த படத்தின் மூலம் மாரி செல்வராஜ் துருவ விக்ரமுடைய மகனை செதுக்கி கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும். சமூக நீதியை சொன்ன இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு திரைப்பட உலகத்திடம் நீடித்து நிற்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகைன் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.